ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். இப்போது ஒரு கிரகம் தசை முடிந்து அடுத்த தசை தொடங்கிறதாக வச்சுக்கிடுவோம். அந்த தசை எந்த தசையாக வேணாலும் இருக்கலாம். முதலில் அது தன்னுடைய தசையினுடைய பக்கத்தில் தனது புத்தியை ஆரம்பிக்கும். அதாவது சுய புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக சனி தசை ஒருத்தருக்கு தொடங்குது அப்படின்னு சொன்னோம்னா சனி தசையில் சனி புத்தி தொடங்குகிறது அப்படின்னு அர்த்தம். சனி தசை மொத்தம் கால அளவு 19 ஆண்டுகள். அந்த 19 ஆண்டுகளில் முதல் 3 வருஷம் 3 நாள் என்பது சனி தசையின் சனி புத்தி அதாக நடந்து கொண்டிருக்கும். இந்த தனது புத்தியில் எப்படி அப்படின்னு சொன்னால் புதியதாக எதுவும் அங்கே ஏற்படாது. இறுதியாக நடந்த குருதசையின் கடைசி புத்தி என்ன செய்து கொண்டு இருந்ததோ அதைத்தான் அடுத்த தசை, அதாவது குருதசையின் முடிவு, சனி தசையின் ஆரம்பம், இந்த ரெண்டும் ஒன்றாத்தான் நடக்கும். உதாரணமாக குருதசையில் ராகு புத்தி, கடைசி புத்தி ராகு புத்தி. அந்த ராகு புத்தி முடிந்த உடனே அதுக்கு அடுத்த தசையாக சனி தசை வந்துடும். அந்த சனி தசையானது சுய புத்தி தொடங்கும். இப்போ நான் அது வேறு ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கவர்மெண்ட் நடக்குது. அந்த கவர்மெண்ட் நடந்து முடியும் பொழுது கடைசி 6 மாதம் கவர்னர் ஆட்சியாக நடக்கும், அதாவது ஜனாதிபதி ஆட்சியாக நடக்கும். அதில் திட்டங்கள் எதுவும் செயல்படுத்த முடியாது. அதுவே புதிய கவர்மெண்ட் வந்த உடனேயும் எந்த ஒரு டக்குன்னு எதையும் செய்ய மாட்டாங்க. அதே போல் ஒரு கவர்மெண்ட் டிஸானர் ஆகுது அப்படின்னு சொன்னால் முதல் 6 மாதம் கவர்னர் ஆட்சி அமல்படுத்துவாங்க. அதில் எந்த விதமான புதிய நடைமுறைகள், புதிய சட்டத்திட்டங்களை போட மாட்டாங்க. ஏற்கனவே அந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருந்ததோ அதைத்தான் கவர்னர் ஆட்சியில் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அரசாங்கம் அமைந்து அந்த மந்திரி சபை ஏற்பட்ட பின்னர் தான் சட்டத்திட்டங்கள் உருவாக்கி அதை ஆக்டிவேஷன் கொண்டு வருவாங்க. அதுபோலத்தான் இதுபோல ஒரு தசையின் முடிவும் ஆரம்பம். இந்த தசையின் முடிவும் ஆரம்பம் எப்படி நடந்ததோ அதைத்தான் மக்களாகிய நாம் பின்பற்றுகிறோம். உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ கவர்மெண்ட்டை நான் சுட்டி காட்டிட்டு கடைசி புத்தி சுய புத்திங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆரம்ப காலத்திலிருந்து என்ன நடக்குது, இயற்கை தன் வேலையை எப்படி செய்கிறதோ அதைத்தான் மக்கள் பின்பற்றி கொண்டு செல்கிறோம். ஆக தனது புத்தியில் நல்லதை செய்யலாமா, நல்லது கிடைக்குமா, இப்படி அடுத்த கேள்வி. ஒரு தசையின் தனது புத்தி ஆகிய சுய புத்தியில் எல்லாரும் நிறைய பேர் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க, திருமண வயசு வந்துருச்சு, 25 வயசு வந்துருச்சு பொண்ணுக்கு, இப்போ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வராங்க. அந்த காலகட்டத்தில் குருதசை ராகு புத்தி கழிஞ்சு சனி தசை ஆரம்பிச்சிருது. இப்போ எங்ககிட்ட வரும்போது நாங்கள் சொல்கிறோம், இப்போ தான் தனது புத்தி தொடங்கி இருக்குது, 3 வருஷம் 3 நாளைக்கு சுபகாரியம் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுது. அந்த ஏன் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறோம்னா சுய புத்தியில் என்ன கிடைக்கிறதோ அது தனது புத்தியோடு முடிந்து விடும். இப்போ சுய புத்தியில் ஒரு யோகம், பலரும் கூடி வாழ்த்துறாங்க, மணமக்களை வாழ்த்துறாங்க, தாம்பத்திய உறவை மேற்கொள்கிறார்கள். அப்படி இருந்தால் அந்த தனது புத்தி 3 வருஷம் முடிவு வரைக்கும் அது வாட்டு நல்லா ஓடும். அது முடிஞ்சதுக்கப்புறம், தனது புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த புத்தி சனி தசையின் புதன் புத்தி, கேது புத்தி, இதில் சண்டைகள் உருவாகி கருத்து வேற்றுமைகள் எவ்வளவுதான் பொருத்தம் பார்த்து செஞ்சிருந்தாலும் சண்டை சச்சரவுகள் தொடங்கி கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷ காலத்துக்குள்ளே டைவர்ஸுக்கு போயிடும். இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக பெண்ணுக்கு வயசு வந்துருச்சே அப்படிங்கிறதை விட தனது புத்தி நடக்கும் பொழுது சுபகாரியத்தை செய்யப்படாது அப்படிங்கிறதை ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் அதே தான். இப்போ ஒரு வீடு கட்டுறாரு அப்படின்னா பால் காய்ச்ச வேண்டியது தனது புத்தியில் பால் காய்ச்சக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், தனது புத்தி முடிகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால் கட்டடம் கட்ட தொடங்கலாம். கட்டடம் கட்ட தொடங்கி அந்த 1 வருஷமாக வேலை நடந்து தனது புத்தி முடிஞ்ச உடனே அடுத்த புத்தி சனி தசையின் புதமத்தி, நான் உதாரணத்துக்கு தான் சனி தசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த தசை நடந்தாலும் அந்த தனது புத்தியில் முடிந்த பின் அந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளை வைத்தால்
அது மிகவும் வெற்றிகரமானதாக இருக்கும். இப்படித்தான் கொண்டு போக வேண்டுமே தவிர தனது புத்தி, வயது இதெல்லாம் நம்ம அதுக்கு தெரியாது. இப்போது ஒரு வைத்தியம் பார்க்குறோம், அது அவர் கலெக்டரா இல்லை மந்திரியாங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது. நரம்புகளுக்கு அது சோர்வடைந்து விட்டால் தேய்மானம் ஆகுது. இவர் பெரிய அதிகாரியாச்சே அப்படிங்கிறதுக்காக அந்த நரம்பு சோர்வடையாமல் இருக்காது, உயிருக்கு அதாவது உடல் உபாதை ஏற்படாமல் இருக்காது. அது போலத்தான் வயது வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்குத்தான் தெரியும். தசாபுத்திகளுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. தனது புத்தியிலே சுப காரியங்களை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள், அதுதான் நல்லது. நிறைய பேர் அதைத்தான் கேட்டு வராங்க, வயசு போகுதே சாமி அப்படிங்கிறாங்க. வயசு போனாலும் பரவாயில்லை, தனது புத்தியில் கல்யாணம் கழிஞ்சு 3 வருஷமோ 2 வருஷமோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு திரும்ப வீட்டில் உட்காரக்கூடாது. அல்லது பையனுக்கு கல்யாணம் பண்ணி மனைவி பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஆகையினால தனது புத்தியில் எந்த விதமான சுபகாரியங்களையும் செய்ய வேண்டாம். மேலும் தனது புத்தியில் சிரமங்கள் வருது அப்படின்னு சொன்னால் நல்லா ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை மனசார ஏற்று செயல்படுங்கள். கடுமையாக வாட்டுது வதைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தசை யோக தசைன்னு அர்த்தம். தனது புத்தியில் படாத பாடு படுத்தின்னு இருக்கு, கையில் 10 பைசா கூட தங்க மாட்டக்கு, மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் வருமானம் வருது சாமி, எந்த பைசாவும் தங்க மாட்டக்கு, நிறைய செலவுகள், 10,000 ரூபா வந்துச்சுன்னு சொன்னால் 50,000த்துக்கு செலவு வருது என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பவர்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்க ஒன்றும் ஜாதகமே பார்க்க வேண்டாம், தனது புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல யோகம். 1000 ரூபா வர வேண்டிய இடத்துல 5000 ரூபா வரும். அந்த மாதிரி தினசரி வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த தசையின் கடைசி வரைக்கும் சிறந்த யோகமாக விளங்கும். ஆக எந்த தசை நடந்தாலும் அந்த தசையின் தனது புத்தியில் சுபகாரியங்கள் அனைத்தும் தவிர்த்து விடுங்கள், அது நல்லது. சுபகாரிய செலவுகள் இது போக வேறு செலவு செய்யலாம். அதாவது இடங்களில் மனையாக வாங்கி போடலாம், காலி மனை வாங்கி போடலாம். கட்டடமாக வாங்கினாத்தான் நம்ம அதில் போய் குடியிருக்க வேண்டியிருக்கும், இல்லை அதை வாடகைக்கு விட வேண்டியிருக்கும். அப்போ வரும் வருமானம்னு ஆகும். அதை காலி மனையாக வாங்கினால் அது தப்பில்லை. ஏதாவது காசை கரியாக்கிட்டாண்டா அப்படிம்பாங்க, காசை மண்ணாக்கிட்டாண்டா அப்படின்னு அந்த மாதிரி அர்த்தத்தை கொண்டு போகலாம். அந்த மண்ணாக்கிட்டா அப்படின்னா மண்ணை காசாக்கிறது உடனே முடியாது. ஆகையினால சொந்த வீடு கட்ட வேண்டுமா, தனது புத்தியில் மனை வாங்கி போடுங்க, காலி மனையாக வாங்கி போடலாம். அந்த தனது புத்தி முடிகிறதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்பாக கட்டட வேலையை துவங்கலாம். அது செலவு தான். மனை காலி மனை வாங்கி போடுவது செலவு, கேஷ் கோஸ் அவுட். அதே போல் கட்டட வேலைகளில் ஈடுபடும்போது நிறைய செலவுகள் ஏற்படும், அதுவும் கேஷ் கோஸ் அவுட்டு தான். ஆகையினால் அந்த மாதிரி செய்தீர்களே ஆனால் அந்த செலவு சங்கடங்கள் நிறைய இருக்கணும். தீர்த்த யாத்திரை, தெய்வ தரிசனங்கள், கோவில் குளங்கள், இந்த மாதிரியெல்லாம் நிறையா போயிட்டு தரிசனம் பண்ணுறது, செலவு பண்ணுறது, இப்படியாக செலவு செய்தால் அந்த தசை தனது புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே 10 மடங்காக உங்களுக்கு திருப்பி கொண்டு சேர்க்கும். அதைத்தான் தனது புத்தியில் தயவு செய்து சுப காரியங்களை செய்ய வேண்டாம். இந்த மாதிரியாக இருந்தால் அந்த தசை யோக தசையாக விளங்கும்னு அர்த்தம். நன்றி, வணக்கம்.